தேவனுடன் உறவில் வளருவதற்கு வேதாகமத்தை நாம் எப்படி ஆராய வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நாம் வேத வாசிப்பில் தேவனோடு செலவிடுகிற நேரத்தை இன்னும் பயன்மிக்கதாக மாற்றிக்கொள்வது எப்படி, அந்த நேரத்தில் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் வேதாகமத்தை பயன்படுத்துவது எப்படி என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உங்களுடைய புத்தகத்தை நாங்கள் தேடி வாசிக்கப் போகிறோம். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவற்றை புரிந்து கொள்வதற்கு எங்கள் மனதை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஜேனட் பெரேஸ் ஏக்கிள்ஸ் என்கிற ஒரு சகோதரி மீள்திறன் பேச்சாளராக இருக்கிறார். மீள்திறன் என்றால் ஒரு பிரச்சனையில் நாம் மாட்டிக்கொள்கிறோம், நாம் விழுந்து விடுகிறோம், அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி, அந்த திறன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். யோபை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவருக்கு குடும்பத்தில் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றன. அவற்றிலிருந்து அவர் எவ்வாறு மீண்டு வந்தார் என்பது தான் அந்த புத்தகத்தின் முக்கியமான செய்தி. தேவன் எப்படி அதற்கு உதவியாக இருந்தார் என்பதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். அதுபோன்ற காரியங்களை பேசுகிற ஒரு பேச்சாளர் இவர். அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் இவ்வாறு பேசுவதற்கு அவருக்கு தைரியத்தை கொடுத்தன. 30 வயதில் அவருக்கு கண் பார்வை போய்விட்டது. 19 வயது மகன் கொலை செய்யப்படுகிறான். கொலைகாரனை விடுதலை செய்து விடுகிறார்கள். இவற்றுக்கு பிறகுதான் அவர் மீள்திறன் பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் மாறுகிறார். தன்னுடைய அனுபவம் ஒன்றை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய 10 வயது பேரன் ஒருவர் அவரிடத்தில் வந்து, பாட்டி, இன்றைக்கு நீங்கள் நூடுல்ஸ் கொடுத்தீர்கள், நான் விருப்பத்தோடு சாப்பிடுகிறேன், அடுத்த முறை நீங்கள் இதை செய்யும்போது கொஞ்சம் உப்பு குறைத்து போடுங்கள், எனக்கு உப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னானாம். நான் இப்பொழுது இந்த நூடுல்ஸை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லவில்லை, நான் இதை சாப்பிடுகிறேன், அடுத்த முறை நீங்கள் உப்பு கவனித்து போடுங்கள் என்பதாக சொன்னானாம். இதை கேட்ட உடனே இந்த சகோதரி சொல்லுகிறார், நான் யோசிக்க ஆரம்பித்தேன். தேவன் நமக்கு உப்பு நூடுல்ஸ் தருவது இல்லை, ஆனால் அவர் தருகிற சில அனுபவங்கள் நமக்கு உப்பு நூடுல்ஸ் போல இருக்கின்றன. நமக்கு பிடிக்கவில்லை, அவரிடத்தில் கோபித்துக் கொள்கிறோம், அவரை விட்டு விலகி விடுகிறோம். தேவன் நமக்கு செய்கிறதில் நன்மை இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் புரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த உண்மையை வேதாகமமும் வெளிப்படுத்துகிறது. அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், கெட்டவர்களின் வாழ்க்கையையும் பார்க்கிறோம். தேவன் செய்வது எப்பொழுதுமே நல்லதாகத்தான் முடியும், நல்லதுக்குத்தான் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளாமல் இந்த தகவல்கள் எல்லாம் படிப்பதில் எந்த பயனும் இல்லை. அதை அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன நேரிட்டாலும் நாம் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நம்முடைய நன்மைக்காக மாற்றி தருவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் இருக்கிற அனுபவங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய அனுபவங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம்தான். அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று பிரசங்கி கூறுகிறார். எனவே நமக்கு இருக்கிற அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைக்கு நாம் நேரத்தை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். கையில் கைபேசியை வைத்துக்கொண்டு அதில் வருகிற செய்திகளை புரட்டி பார்த்து கொண்டே இருப்பது, நகர்த்தி பார்த்து கொண்டே இருப்பது நம்முடைய வேலையாக இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். கைபேசி நல்ல கருவிதான், நல்லதற்காக அதை பயன்படுத்தலாம். ஆனால் நேரத்தை வீணடிப்பதற்கு கைபேசியை பயன்படுத்துவது சரிதானா? நமக்கு எது பிடிக்கிறது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நமக்கு எது நல்லதோ அதை நாம் நேசிக்க ஆரம்பித்தால் அது நமக்கு பிடித்துவிடும். எனவே ஞானம் இல்லாதவர்களாக நாம் நடக்கக்கூடாது, ஞானம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். நாட்கள் பொல்லாதவைகள் என்கிறார்.
அவருடைய காலத்தில் நாட்கள் பொல்லாதவைகளாக இருந்தன என்றால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது எவ்வளோ தூரம் பொல்லாததாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். நம்மை சுற்றிலும் பொல்லாதவைகள் கொட்டி கிடக்கின்றன. அவருடைய காலத்தில் வீட்டை விட்டு வெளியே போனால்தான் பொல்லாதவைகள் ஏராளமாக இருந்தன. ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளாக கைபேசிக்குள்ளேயே எல்லா பொல்லாதவைகளும் வந்து விடுகின்றன. அதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், அதாவது வீணாக்கி விடாதீர்கள் என்று அவர் சொல்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டு ஞானமுள்ளவர்களாக வேதத்தை ஆராய்வதற்கு நாம் நேரம் செலவிட வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். எனவே நேரம் இருக்கும்போது அந்த நேரத்தை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்தில் எறும்பையும் சோம்பேறியையும் பற்றி ஒன்று சொல்கிறார். சோம்பேறிய, நீ எறும்பிடத்திற்கு போ, அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்கிறார். ஏன்? கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை அது சேர்த்து வைக்கிறது, அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. எனவே தானியம் கிடைக்காத காலத்தில் அதற்கு தேவையான உணவு அங்கே இருப்பதனால அதற்கு கஷ்டம் இல்லை. இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு அந்த எறும்புகளுக்கு பிரபு இல்லை, தலைவன் இல்லை, அதிகாரி இல்லை என்றும் வேதாகம் சொல்கிறது. அப்படியானால் என்ன சொல்லுகிறார்? நாம தீர்மானித்து இதை செய்ய வேண்டும். பெற்றோர் சொல்வதினாலோ, போதகர் சொல்வதினாலோ, அதிகாரி சொல்வதினாலோ, ஆசிரியர் சொல்வதினாலோ அல்ல. நான் வேதாகமத்தை படிப்பது எனக்கு நல்லது. நேரம் இருக்கும்போது அதை சரியாக படித்து எல்லாவற்றையும் விளங்கி மனதில் வைத்து கொண்டால் அதுபோன்ற பிரச்சனை வரும்போது இந்த சம்பவங்கள் நமக்கு நினைவிற்கு வரும். நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அந்த வேதாகமத்தை நாம் முழு இதயத்தோடு அவரை தேடுவதாக படிக்க வேண்டும். வேதாகமத்தை அதில் இருக்கிற தகவல்களுக்காக, கதைகளுக்காக, நாம் பிரசங்கம் பண்ணுவதற்காக தேடுவதல்ல. அவற்றிலே நாம் அவரை தேட வேண்டும். இயேசு அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். நாம் பயன்படுத்துகிற பவர் மொழிபெயர்ப்பில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஒரு கட்டளையாக அந்த வார்த்தை வருகிறது. ஆனால் மூலமொழியில் அது அப்படி இல்லை. நமக்கு அது கட்டளையாக அவர் சொல்லவில்லை. யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சொல்கிறார். சமகால மொழிபெயர்ப்பு எவ்வாறு சொல்கிறது என்று பாருங்கள். நீங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், ஏனெனில் அவற்றின் மூலமாய் நித்திய ஜீவனை உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்று எண்ணுகிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கை சரிதான். வேதவசனங்களை அதற்காகத்தான் நாம் படிக்க வேண்டும். அந்த வேதவசனங்களில் எதை பார்க்க வேண்டும் என்று இயேசு தொடர்ந்து சொல்கிறார். இந்த வேதவசனங்களை என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. வேதாகமத்தை ஆராய்வதன் நோக்கம் இயேசுவை பார்ப்பதாகும், தேவனை பார்ப்பதாகும். நாம் முழு இருதயத்தோடு தேவனை தேடினால், அவர் தேடுகையில் வேதாகமத்தில் நாம் தேவனை பார்க்கலாம். ஏனென்றால் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று தானே இயேசு சொன்னார். அறிவது என்றால் தகவல் அறிவுதானா? தகவலா அல்லது இங்கே அறிவு என்பது உறவா? தேவனை பற்றி தகவல் தெரிந்த 2 கூட்டத்தாரிடம் தேவன் சொன்னதை மத்திய 25ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகைகள் வருகிறார்கள். அதில் 5 பேர் இவர்கள் மணவாளனை பார்க்க வந்தவர்கள்தான். ஆனால் தாங்களாக தீர்மானித்து வந்தவர்கள். விளக்கையெல்லாம் வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த விளக்கு உண்மையில் எரிவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை வேண்டும் அல்லவா? அது இல்லாமல் விளக்கை எரித்து கொண்டிருந்தவர்கள். ஆவியானவர் இல்லாததால் இவர்கள் மணவாளனை சந்திக்க முடியவில்லை. மணவாளன் அறைக்குள் சென்று விடுகிறார். கதவை தட்டுகிறார்கள். உள்ளே இருக்கிற மணவாளன் சொல்கிறார், உங்களை அறியேன். இது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பு. ஊழியம் செய்கிறவர்கள் கூட, வெளிச்சம் கொடுக்கிறவர்கள் கூட ஆயத்தம் இல்லாமல் இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், உங்களை எனக்கு தெரியாது. இன்னொரு கூட்டம், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், பிசாசுகளை துரத்தினவர்கள், தேவனுடைய நாமத்தை சொல்லி அற்புதங்கள் செய்தவர்கள். அவர்களிடம் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. தேவனுக்கு தகவல் தெரியாதா? யோசித்து பாருங்கள். அறியவில்லை என்றால், அறியேன் என்றால், உங்களை பற்றிய தகவல் எதுவும் என்னிடத்தில் இல்லை என்றால் சொல்கிறார்.
இங்கே அறிவு என்பது என்ன என்பதை கொரிந்தியரில் பவுல் எழுதுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். என்ன சொல்கிறார்? உங்களுக்கு என்னிடத்தில் அன்பு இல்லை, என்னை நீங்கள் நேசிக்கவில்லை, நீங்கள் உங்களைத்தான் நேசித்தீர்கள், நீங்கள் என்ன வேலை செய்தாலும் அதை உங்களுக்காகத்தான் செய்தீர்கள், உங்களுடைய ஆதாயத்துக்காக தான் செய்தீர்கள் என்று சொல்கிறார். இந்த வேதாகமத்தை படிக்கும்போது நாம் இதை மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்த வேதாகமத்தை வாசிப்பதினாலே உலகத்திலே நமக்கு என்ன ஆதாயம் இருக்கிறது என்று வாசிக்கலாம். வேதாகமத்தை வாசிப்பதினாலே நான் எவ்வாறு தேவனை புரிந்து கொள்ள முடியும் என்பதை மனதில் வைத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவர்களை பற்றி சங்கீதக்காரர் சொல்கிறார், வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது எப்படிங்க இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க முடியும்? வேறு வேலை செய்ய வேண்டாமா? தூங்க வேண்டாமா? சாப்பிட வேண்டாமா? வேலை செய்ய வேண்டாமா? அதற்கு ஒரு வழி இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் தேவனை மனதில் வைத்து நாம் செய்தோம் என்றால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கேள்வி எழுப்பினாலும் சரி, அதற்கான தீர்வை வேத வசனங்களை மனதில் வைத்து யோசித்து நாம் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய சொந்த எண்ணங்கள் பலத்ததாக செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களிலே நாம் தீர்மானம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பல தீர்மானங்களை நாம் செய்கிறோம். ஒவ்வொரு தீர்மானத்திலும் தேவனை மனதில் வைத்து நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை மனதில் வைத்து நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். சங்கீதக்காரன் சொல்வதை பாருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவன் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் பலத்தவர், பெரியவர், முதலாளி, நீதிபதி. நானே பலத்தவர், நானே பெரியவர், நானே முதலாளி, நானே நீதிபதி என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். ஜாதிகள் என்பது தேசங்கள். தேசங்களுக்குள்ளே நான் தான் உயர்ந்தவன். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் நம்மை விட உயர்ந்தவர்கள் என்று எண்ணுகிறோம். தேவனுடைய வார்த்தையை மனதில் வைத்து அவர்தான் உயர்ந்தவர் என்று தீர்மானிக்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். சில சமயங்களே நாமே கடவுளாக மாறிவிடுகிறோம். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. கர்த்தர் என்றால் அவருக்கு எல்லா காலமும் தெரியும். அவர்தான் நம்முடைய முதலாளி, அவர்தான் நீதிபதி. நமக்கு எல்லா காலமும் தெரியாது. நாம் கர்த்தர் இல்லை, நாம் தேவன் இல்லை, நமக்கு பலம் இல்லை, அவருக்குத்தான் எல்லா பலமும் உண்டு. எனவே நம்முடைய தீர்மானம் ஒவ்வொன்றிலும் அவரை மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுகிறவர்களைத்தான் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் மிகவும் கனி கொடுக்கிறவர்கள் என்று இயேசு சொல்கிறார். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னிலே நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் கனி கொடுக்க முடியும். தேவனோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தோம் என்றால் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். இதை ஒரு பழக்கமாகவே நாம் மாற்ற வேண்டும். 21 நாட்களுக்குள்ளாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நம்முடைய பாடப்புத்தகத்தில் ஒரு வரியை நான் வாசித்தேன். டாக்டர் மேக்ஸ்வெல் மாட்ஸ் என்பவர் தன்னுடைய புத்தகத்தில் பழக்கத்தை பற்றி அல்ல, வேறொன்றை குறிப்பிடுகிறார். அதை வைத்து 21 நாட்களில் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தலாம் என்கிற எண்ணம் அநேகருக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிறது. இவர் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன். பிளாஸ்டிக் சர்ஜன் என்றால் அறுவை சிகிச்சை மூலமாக முகத்தின் தோற்றத்தை மாற்றக்கூடியவர். அவர் என்ன கண்டுபிடித்தார் என்றால், அவருடைய முகத்து தோற்றத்தை மாற்றிய பிறகு கிட்டத்தட்ட 21 நாட்களுக்கு பிறகுதான் இது நான், பழைய முகம் எனக்கு இல்லை, இது புதிய முகம் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், மனதில் வைத்துக் கொள்கிறார்கள் என்று எழுதுகிறார். இதை வைத்து 21 நாட்களிலே நம்முடைய பழக்கத்தை மாற்றலாம் என்கிற கருத்து பரவிவிட்டது. ஆனால் பழக்கம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை டாக்டர் பிலிப்பா லல்லி என்கிறவர் ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறார். பல ஆட்களை வைத்து இவர் ஆராய்ச்சி செய்தார். சிலருக்கு 18 நாட்களிலே பழக்கம் மாறியிருக்கிறது, சிலருக்கு 254 நாட்கள் ஆகியிருக்கிறது, அநேகருக்கு 66 நாட்களிலே இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு 18 நாட்கள் போதும் சிலருக்கு 254 நாட்கள் ஆகும். எதுவாக இருந்தாலும் பழக்கத்தை மாற்றலாம் என்பது தெரிகிறது. நம்முடைய பழக்கத்தை மாற்ற வேண்டும்.
ஓரிரு நாட்கள் முயற்சி செய்துவிட்டு நம்மால் முடியாது என்று விட்டுவிட வேண்டிய அவசியமில்லை. நம்மால் மாற்ற முடியும் என்பதை ஆராய்ச்சி சொல்கிறது. அப்படி பழக்கத்தை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி மிகவும் மிகவும் அவசியம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால்தான் ஞான இருதயம் நமக்கு இருக்கிறது. நமக்கு இருக்கிற காலம் கொஞ்சம். எனவே இந்த நாட்டில் எண்ணும் அறிவு நமக்கு தேவை. நமக்கு இருக்கிற கொஞ்ச காலத்தில் நாம் முக்கியமான தீர்மானங்களை எடுத்து பரமராஜ்யத்திற்கு ஆயத்தமாக வேண்டும். ஞான இருதயம் இருந்தால் நம்ம என்ன செய்வோம் என்பதையும் பாருங்கள். தேவன் சொல்வதை நாம் கேட்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று மோசேயின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் மக்களிடத்தில் பேசினார். இந்த வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருக்க வேண்டுமா? இவைகளை குறித்து நம்முடைய குடும்பத்தில் கருத்தாய் எல்லோருக்கும் போதித்து உட்கார்ந்து இருக்க போதும், நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, இவற்றை எல்லாம் நாம் பேச வேண்டும். இப்படி நடக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது என்பதை நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த வசனத்தை ஒரு தாயத்து போல நாம் சுருட்டி கையிலே கட்டிக்கொண்டால் அல்லது நம்முடைய கண்களுக்கு இடையே மாட்டிக்கொண்டால் போதுமா? அப்படித்தான் பல யூதர்கள் செய்தார்கள். ஆனால் இதே வார்த்தையானது பஸ்கா பண்டிகை குறித்தும் பலியிடுதலை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பஸ்கா பண்டிகையோ பலியையோ நம் கைகளிலே கட்டிக்கொள்ள முடியாது. அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த செயல்களை செய்யும்போது இந்த வசனங்கள் நினைவில் வர வேண்டும். வசனங்களை எழுத வேண்டிய இடத்தை சொல்கிறார். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. என்ன சொல்கிறேன் புரிகிறதா? பேசுங்கள், செய்யுங்கள், யோசியுங்கள், எழுதுங்கள். வேத வார்த்தைகளை இவ்வாறு பயன்படுத்துகிற தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று யோசிப்பார்கள். மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு இயேசு சென்றபோது மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டே இருந்தாள். மார்த்தாளுக்கு கோபம் வருகிறது. நான் தனியாக கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, இவள் என்ன உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து நீங்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறாளே என்று கோபப்பட்ட போது தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்கிறார். நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேத வாசிப்பு எல்லாம் அவசியம்தான். எதற்காக? அவரை புரிந்து கொள்வதற்காக. சில சமயங்களில் சிலருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது, சில இடங்களில் தான் அதை செய்ய முடியும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட தனி உரிமை எங்கும் இல்லை. இயேசுவிடத்தில் பேசிய சமாரிய பெண் கெரிசி மலையை காண்பித்து சொல்கிறாள், இந்த மலையிலே எங்கள் பிதாக்கள் தொழுதார்கள், நீங்கள் எருசலேமிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், எருசலேமிலும் இந்த மலையில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம். தேவனை தொழுது கொள்ளுதல் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மாத்திரம் உரியது அல்ல. அது ஒரு தனி உரிமை அல்ல. இந்த இடத்திலும் ஆராயலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பிலிப்பு என்கிற தேவனுடைய ஊழியக்காரத்தில் ஆவியானவர் பேசுகிறார், நீ வனாந்தரத்திற்கு போ. இவர் போகிறார். அங்கே ஒரு ரதத்தில் உட்கார்ந்து வாசித்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் போ என்று ஆவியானவர் சொல்கிறார். அங்கே போகிறார். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கந்தாகே என்பவரின் மந்திரி உட்கார்ந்து வாசித்து கொண்டிருக்கிறார். இவர் எத்தியோப்பியா நாட்டைச் சேர்ந்தவர். போகிற வழியில் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பேருந்தில் உட்கார்ந்து இருக்கும்போது வாசிக்கலாம், பேருந்திற்காக காத்திருக்கும் போது வாசிக்கலாம். கைபேசியில் தான் வேதாகமம் இருக்கிறதே, எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் வாசிக்கலாமே, அது எளிதுதானே. என்ன வாசிக்கிறீர்கள் என்று பிலிப்பு கேட்கிறார். ஏசாயா புத்தகத்தை காண்பிக்கிறார். அந்த சம்பவத்தை மனதில் வைத்து வேதாகம விளக்கத்தை மந்திரிக்கு பிலிப்பு கொடுக்கிறார். இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினார். கவனித்தீர்களா? வேதத்தில் நாம் இயேசுவை பார்க்க வேண்டும். எந்த இடத்திலும் வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கிறது என்றால் தேவன் நமக்கு விளக்கம் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆவியானவர் மூலமாக பேசுவார். புரியவில்லை என்றால் ஆளை அனுப்பியாவது புரிய வைப்பார். யார் பேசினாலும் வேதத்தை வைத்து நாம் சோதித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பெரேயா பட்டணத்திலே பவுலும் சீலாவும் யூதருடைய ஜெபாலயத்திலே பிரசங்கம் பண்ணினார்கள்.
அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்களாம். பவுலுடைய பிரசங்கத்தை சோதித்து பார்த்தார்கள். யார் பிரசங்கம் பண்ணினாலும் சரி சோதித்து பாருங்கள். நான் பேசுவதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் சொல்வது சரிதானா என்பதை வேதாகமத்தை வைத்து ஆராய்ந்து பாருங்கள். வேதாகமமும் அப்படி சொல்கிறது என்றால் ஒத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் இந்த உபதேசங்களை தள்ளி போடுங்கள். யார் பேசுகிறார்கள் என்பது முக்கியமில்லை, எதிலிருந்து பேசுகிறார்கள், அந்த வசனங்களுக்கு சரியான விளக்கம் சொல்கிறார்களா என்பதுதான் முக்கியம். என் முகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். தேவனுடைய முகத்தை வேதாகமத்தில் தேடி பார்த்தால் தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய முகத்தை தேடுவதற்கு எது தேவை தெரியுமா? கவனமான வேதாராய்ச்சி தேவை. எவ்வாறு ஆராயலாம் என்பதை பற்றி சொல்லும்போது நம்முடைய பாடப்புத்தகம் ஒரு 7 கருத்துக்களை சொல்கிறது. வேதத்தை வாசிப்பதற்கு முன்னராக ஆவியானவருடைய வழிநடத்துதலை கேட்டு ஜெபியுங்கள். ஏனென்றால் அந்த வேத வசனங்களை எழுதுவதற்கு தூண்டியவர் ஆவியானவர் தானே. அவர் விளக்கம் சொன்னால்தான் சரியானதாக இருக்கும். ஒரு வேத பகுதியை தேர்வு செய்து கொண்டு வாசியுங்கள். அதில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை எல்லாம் அடிக்கோடிடுங்கள். அதில் வழிபடுகிற தேவ தன்மையை எழுதுங்கள். தேவனுடைய குணம் பற்றி என்ன அங்கே இருக்கிறது என்று பாருங்கள். அதில் வெளிப்படுகிற மனித தன்மையையும் எழுதுங்கள். தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், மனிதன் கெட்டவனாக இருக்கிறான், இருந்தாலும் தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார் என்பதை பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த புரிதல் நம்முடைய உறவுகளை வலுப்படுத்த வேண்டும். கற்றுக்கொண்ட இந்த உண்மையை மற்றவர்களுடன் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை செய்யும்போது வேதவசனம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும். வேதவசனத்தை கவனமாக கேட்கும்போது மாற்றம் ஏற்படுகிறது. இப்பொழுது நம் கையில் வேதாகமம் இருக்கிறது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னராக வேதாகமம் அநேகருடைய கையில் இல்லை. 200 ஆண்டுகள் இல்லை, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னராக கூட எல்லார் கையிலும் வேதாகமம் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு வேதாகமம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. சரி, பரவாயில்லை. ஒரு காலத்தில் யாரிடத்திலுமே வேதாகமம் இல்லை. அப்படிப்பட்ட காலம் அதிக காலம் 200 ஆண்டுகள் தான் நம் கையில் வேதாகமத்தை வைத்து வாசிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. வேத ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு வேத ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்படியானால் அந்த காலத்தில் இருக்கிற மக்களிடத்தெல்லாம் தேவன் எவ்வாறு பேசினார், அடுத்த 2 வார பாடங்களிலே நாம் அதை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுதுக்கு அதை நான் விட்டுவிடுகிறேன். 3 பண்டிகைகள் கொண்டாடப்பட்டன. ஒவ்வொரு பண்டிகையிலும் ஆண்கள் எல்லாரும் பிரயாணம் செய்து எருசலேமில் ஒன்று கூட வேண்டும். அந்த சமயத்தில் நியாயப்பிரமாணத்தை வாசித்து விளக்கம் சொல்வார்கள். யூத மக்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த பிறகு ஒரு கூடார பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த கூடார பண்டிகையில் நியாயப்பிரமாணத்தை எடுத்து எஸ்ரா வாசிக்கிறார். எல்லோரும் கேட்கிறார்கள். தினமும் வாசிக்கிறார். 10 நாட்கள் வாசிக்கிறார். அந்த 10 நாட்களும் அவர்கள் கேட்கிறார்கள். பெரிய மாற்றம் உண்டாகிறது. இதை குறித்து நெகேமியா 8ஆம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. பொது வேத வாசிப்பு கூட மன மாற்றத்தை ஏற்படுத்தலாம். வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை கவனித்து கேட்பதற்கு நாம் பழக வேண்டும். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆம், கால்களுக்கு வெளிச்சமாக இருந்தால் சரியான பாதை எது என்பதை கண்டுபிடித்து அதில் செல்ல வேண்டும் அல்லவா? வெளிச்சம் கிடைத்த பிறகும் தவறான பாதையிலே சென்று கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? மாற்றம் இல்லையேல் வேத வாசிப்பு என்பது வெறும் மாயமாலம்தான். நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? இன்னும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தேவன் நல்லவராக இருப்பது தான். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நாம் படித்ததை மற்றவர்களுக்கு சொல்லுவதால் என்ன கிடைக்கும்? இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. என்ன இரட்டிப்பான ஆசீர்வாதம்? நாம் கற்றதை மற்றவர்களுக்கு விளக்கும் போது செய்தியை சுருக்கி தொகுத்து சொல்கிற செயல்முறை நமது எண்ணங்களை உறுதிப்படுத்துகிறது. அது நமக்கு நன்மையாக இருக்கிறது. கேட்பவர்கள் அவற்றை பயன்படுத்தும் போது அவர்களுக்கும் அது நன்மையாக இருக்கிறது. இதுதான் இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம். வெறுமனே சொல்வதாலும் கேட்பதால் பயனில்லை. சொல்லுகிறவர்களிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும், கேட்கிறவர்களிலும் அந்த மாற்றம் நிகழ வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்களேன், பேதுரு புறப்பட்டு கொர்நேலியு வீட்டுக்கு சென்றார். கொர்நேலியு வீட்டில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறார் பாருங்கள்,
அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானுடனே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாக இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் ஏன் அது போன்ற ஒரு கட்டளை இருந்தது என்பதை யூதர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அந்நியர்களெல்லாம் தீட்டானவர்கள் என்று நினைத்தார்கள். இப்போது பேதுருக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக அதை விளக்கினார். அது சொல்கிறார் பாருங்கள், அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இது யாருக்கு பிரயோஜனம்? பேதுருக்கு பிரயோஜனம். ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை. இதை ஏற்றுக்கொண்டு கொர்நேலியு வீட்டுக்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணியதினால் கொர்நேலியுவின் குடும்பத்தாருக்கும் அது பிரயோஜனம். எனவே இரட்டிப்பான நன்மை. இந்த இரட்டிப்பான நன்மை எல்லா சமயங்களிலும் இருப்பது இல்லை. சில சமயங்களில் என்னை போன்ற பிரசங்கிக்கிறவர்களுக்கு நன்மை இல்லாமல் போய்விடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. யோனாவை நினிவேக்கு போக சொன்னார். நினிவேக்கு போனார், பிரசங்கம் பண்ணினார். போனார் என்று சொல்வதை காட்டிலும் பிடித்து எடுத்து செல்லப்பட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அங்கே போய் பிரசங்கம் பண்ணினார். நினிவே மக்கள் மாறிவிட்டார்கள். நினிவேக்கு பயன் இருந்தது. யோனாவுக்கு ஒரு கோபம் வருகிறது. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இவருக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பது நன்றாக தெரியும். தகவல் இவரிடத்தில் இருந்தது. ஆனால் அந்த தகவலால் இவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஆமணக்கு செடி முளைக்கிறது, அவருக்கு நிழல் தருகிறது, பிறகு அது காய்ந்து போய்விடுகிறது, இன்னும் எரிச்சல் அதிகமாகிறது. யோனாவிடத்தில் தேவன் பேசுகிறார், நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறாயே, இது சரியா என்று கேட்கிறார். நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான் என்கிறார். யோனா புத்தகம் முடியும் போது கூட யோனா கோபத்தில் இருப்பது தெரிகிறது. யோனாவுக்கு எவ்வளவு தூரம் அது பயனுடையதாக இருந்தது என்பது எனக்கு தெரியவில்லை. வெறுமனே பிரசங்கம் பண்ணுவது பிரசங்கியாருக்கு பயன் தராது. பிரசங்கியார் முதலில் அன்புள்ளவராக மாற வேண்டும். நினிவேயை இந்த யோனா நேசித்திருந்தால் அவர்கள் திருந்திய போது மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அந்த அன்பு இல்லை. இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் சீமோன் என்கிற ஒரு மாயவித்தைக்காரன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். அங்கே செய்யப்பட்ட அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் பார்த்து அவனுக்கு பிரமிப்பாக இருக்கிறது. பேதுரும் யோவானும் அங்கே வந்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கைகளை வைத்தபோது அநேகர் பரிசுத்தாவியை பெற்றார்கள். இவைகளெல்லாம் பார்த்த சீமோன் பணம் கொண்டு வந்து கொடுத்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். இப்படி மாயவித்தைக்காரர்கள் அநேகர் இன்றைக்கு இருக்கிறோம். எல்லோரும் என்னை பார்க்க வேண்டும், என்னுடைய திறமைகளை போற்ற வேண்டும், நான் செய்வதை புகழ வேண்டும், மற்றவருடைய கவனம் என் பக்கமாக வர வேண்டும் என்கிற மாயவித்தைக்காரர்களுக்கு இந்த வசனம் எந்த விதத்திலும் பிரயோஜனமுடையதாக இருக்காது. வேதாகமத்தை நாம் பல முறைகளிலே ஆராயலாம். ஒரு வசனத்தை ஆராயலாம், ஒரு முழு அதிகாரத்தை ஆராயலாம், ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளில் ஆராயலாம், ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை ஆராயலாம், ஒரு முழு புத்தகத்தையும் ஆராயலாம். இது ஒரு பகுதி. இன்னொரு விதத்தில் இப்படி வாசிக்கும்போது, இப்படி ஆராயும் போது ஒரு வேத அகராதியை பயன்படுத்தி ஆராயலாம், ஒத்துவாக்கிய அகராதியை பயன்படுத்தி ஆராயலாம். இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். தனியாக நாம் வாசிக்கலாம், அல்லது ஒரு நண்பருடன் இணைந்து ஆராயலாம், ஒரு சிறிய குழுவாக இணைந்து ஆராயலாம். இப்படி பல முறைகளிலே வேதாகமத்தை ஆராயலாம். எப்படி ஆராய்ந்தாலும் சரி, அந்த வேத வசனம் நம்முடைய உள்ளத்தில் நிற்க வேண்டும். அது நமக்கு பிரயோஜனம் தர வேண்டும். தாவீதை அடுத்த ராஜா என்று தேவன் அபிஷேகம் பண்ணிவிட்டார். தேவனுடைய வார்த்தை அவருக்கு கிடைத்தது. நீதான் அடுத்த ராஜா என்பது தேவனுடைய வார்த்தை. கடந்த வாரத்தில் இந்த சம்பவத்தை பார்த்தோம். மறுபடியும் நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். தாவீதை சவுல் துரத்துகிறார். தாவீது காட்டில் ஒளிந்திருக்கிறார். அந்த சமயத்தில் நாபால் என்கிறவனுடைய மந்தைகளுக்கு உதவியாக இருக்கிறார். பின்னர் நாபால் உதவி செய்வான் என்று உதவி கேட்டு ஆள் அனுப்புகிறார். அந்த ஆட்களை அவன் துரத்தி விடுகிறான். அவன் சொல்கிறான், எஜமானை விட்டு ஓடுகிற வேலைக்காரர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்கிறான். ஆனால் இவரை பற்றி சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாபால் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். என்றால் அவருடைய மனைவி கூட தெரிந்திருக்கிறது. ஆனால் நாபாலுக்கு தெரியாது என்று சொல்வதற்கு வழியில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவன் நம்பவில்லை. அவனை அழித்து விட வேண்டும் என்று தாவீது புறப்பட்டு வந்தபோது அபிகாயில் வழியிலே வந்து அவனை சந்திக்கிறார்.
கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை சொல்கிறார். ஆம், நீர் இஸ்ரவேலுக்கு அதிபதியாக தேவனால் நியமிக்கப்பட்டவர். தேவன் இந்த வார்த்தைகள் உமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை சொன்னபோது தாவீதும் பழிவாங்காமல் நின்று விடுகிறார். தேவனுடைய வார்த்தையை அவன் ஏற்கனவே அறிந்திருந்தவன் தான். அவன் இப்பொழுது இன்னொருவர் வாயின் மூலமாக கேட்கிறான். அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த வார்த்தையை சொன்ன அபிகாயிலுக்கும் ஜீவன் கிடைக்கிறது, உயிர் தப்புகிறாள். தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி கேட்கிறோம்? அது நமக்கு பயன் தர வேண்டாம். இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். ஒரு பிரசங்கியாராக நான் பிரசங்கம் பண்ணும்போது இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை கிடைக்க வேண்டும். அதைத்தான் கல்விமானி நாவு என்று சொல்கிறார். தேவன் அதை நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வசனத்தை கல்விமானி நாவாக நாம் பயன்படுத்தும் போது நிச்சயமாக மற்றவர்களுக்கு பயன் இருக்கும். மற்றவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டவும் பயன்படுத்தலாம். ஆனால் அதை அன்போடு செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு முதலில் நான் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று சொல்கிறார். ஆம், ஒவ்வொரு நாளும் காலை தோறும் என்னை அவர் எழுப்பி நான் என்ன பேச வேண்டும் என்பதை அவர் எனக்கு சொல்லித் தருகிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கும் ஆறுதலாக இருக்கிறது, பிறருக்கும் ஆறுதலாகத்தான் அது இருக்க வேண்டும். பிரசங்கம் பண்ணுவதற்காக வேதாகமத்தை ஆராய்வதில் பயனில்லை. படித்த கருத்தின்படி நடப்பதற்காகவே நான் வேதாகமத்தை ஆராய வேண்டும். கடைபிடிப்பதற்காக வேதாகமத்தை ஆராயும் போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? மிக மிக இனிமையாக இருக்கும். தேனை போல என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். உங்களுடைய வார்த்தையில் கிடைத்த உடனே நான் அதை சாப்பிட்டேன் என்று எரேமியா சொல்கிறார். அதனால் என்ன இருந்ததாம்? எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. எரேமியாவின் வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக இல்லை. பல கஷ்டங்களை அவர் அனுபவிக்க வேண்டியது இருந்தது. ஆனால் அவர் சொல்கிறார், உம்முடைய வார்த்தையில் கிடைத்தவுடனே எனக்கு சந்தோஷமாக இருந்தது, எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். நாமம் என்றால் குணம். தேவனுடைய குணம் என்னில் இருப்பதனாலே உம்முடைய வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். உணர்வடைதல் என்பது வெறும் தகவல் அறிவது அல்ல, நல்லது கெட்டதை பகுத்தறியும் தன்மை, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு இயல்பு, பாவம் எது நீதி எது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அப்படி புரிந்து கொள்ளும்போது மனதிலே குழப்பம் குறைகிறது. உண்மையான புரிதல் வந்தால் தவறானதை நாம் நிராகரிப்போம். எனவே கற்பனைகளை வாசிக்கும்போது, கட்டளைகளை வாசிக்கும்போது, வேதாகமத்தில் தேவனுடைய சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளும்போது எது சரியான பாதை என்பதை புரிந்து கொண்டு அந்த பாதையிலே செல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அழிவின் பாதையிலே நாம் செல்லக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. தாகமாக இருக்கிறவர்களே, ஆம், நமக்கு ஆசை இருக்க வேண்டும். தாகமாக இருத்தல் என்பது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்கிற ஆசை. அப்படிப்பட்ட ஆசையோடு கூட தேவனுடைய கிருபைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வேதாகமத்தை வாசித்தால் அவருக்கு நாம் செய்தி கொடுப்போம். கேட்போம் என்று சொல்லவில்லை, செய்தி கொடுப்போம். கவனமாக கேட்பதாக. நீங்கள் எனக்கு கவனமாய் செய்து கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். ஆமாம், உடல் மொழி கூட மாற சொல்கிறார். ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்டால் கேட்கும்போது இயற்கையுடைய நுனிக்கு நாம் வந்து விடுவோம், முன்னாலே சாய்ந்து கொள்வோம். இருதை நுனிக்கு வருவதனாலோ முன்னாலே சாய்ந்து கொள்வதனாலோ பிரசங்கியார் சொல்வது இன்னும் தெளிவாக விளங்கப் போவதில்லை. ஆனால் நம்முடைய உடல் செயல்படுகிறது, மாறுகிறது. அவர் பேசுவது எனக்கு இனிமையாக இருக்கிறது என்பதை உடல் மொழி காட்டுகிறது. நம்முடைய செவியை சாய்த்து ஆண்டவர் பேசுவதை கேட்க விடுமா? இப்படி வேதாகமத்தை ஆராய ஆரம்பித்தால் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக அவர் ஏற்படுத்துவார். அவருடைய சிறப்பான வாழ்க்கை இருக்கிறது. ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படும் போது அதை பிடுங்கிவிட்டு ஆப்பிள் கொடுக்கிற அப்பா அவர் கொடுமையானவராக அந்த குழந்தைக்கு தெரியலாம். ஆனால் தன் குழந்தைக்கு எது நல்லதோ அதைத்தானே இந்த அப்பா செய்ய பார்க்கிறார். செடி பிடித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் என்ன ஆகும்? கூடாது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல,
உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஏசாயா மூலமாக தேவன் சொல்கிறார். ஆம், தேவனுடைய திட்டங்கள் மிகப்பெரியவை, மிகவும் நன்மையானவை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளும்போது ஒரு மாற்றம் நிகழ்கிறது. வானத்திலிருந்து மழை பெய்கிறது, அல்லது பனி பெய்கிறது, பூமியை நனைக்கிறது, பூமியிலிருந்து விதை முளைத்து வெளியே வருகிறது. அது விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. இந்த மழை பெய்ததுனால அந்த மழை தண்ணீர் இங்கே இருந்த விதைக்குள்ளாக நுழைந்து அதை முளைக்க வைத்து இன்னும் விதைகளை உண்டாக்கி அதை விதையாகவும் உணவாகவும் கொடுக்கிறது. அதுபோல் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவைகளாக இருக்கின்றன. இது மாற வேண்டும் என்றால் நம்மில் இருக்கக்கூடிய விதை முளைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது முளைக்க மறுத்தால் பயனில்லை. நம்முடைய மனது எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். புடமிடப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? தங்கம் போன்றது, பொன் போன்றது. அதனால் எனக்கு பிரியம் இருக்கிறது. வேதாகமத்தை எந்த அளவிற்கு நாம் நேசிக்கிறோம். வேல்ஸ் மாகாணத்தில் மேரி ஜோன்ஸ் என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு ஒரு வேதாகமம் வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. அந்த காலத்தில் வேதாகமம் இப்போது இருப்பது போல எளிதில் கிடைக்காது, மிகவும் மிகவும் அரிதானது. 6 வருடங்கள் அதற்காக அவள் பணம் சேர்த்தாளாம். பணம் சேர்த்து போதுமான அளவுக்கு அவள் கையில் பணம் இருந்தபோது அவளுக்கு 15 வயது. 9 வயதில் ஆசைப்பட்டிருக்கிறாள். 15 வயதான அந்த சமயத்தில் வேதாகமம் வாங்குவதற்காக புறப்படுகிறாள். இந்த சம்பவம் நிகழ்ந்தது 1800ஆம் ஆண்டு. 40 கிலோமீட்டர் தூரத்தில் பாலா என்கிற ஊரில் தாமஸ் சார்ல்ஸ் என்பவர் வேதாகமம் விற்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரிடத்தில் போய் வேதாகமத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக செருப்பு கூட இல்லாமல் 40 கிலோமீட்டர் அவள் நடந்து செல்கிறார். அங்கே சென்றால் அவளுக்கு ஒரே திகைப்பு. அவர் சொன்னார், மா, விற்பதற்கு என்னத்தில் வேதாகமம் இல்லை, இருக்கிற வேதாகமங்களை மற்றவர்கள் வாங்கிவிட்டார்கள், இன்னும் சிலர் அதுக்காக பணம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள், அந்த வேதாகமம் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்தாள், இப்படியெல்லாம் வேதாகமத்தை வாங்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி முயற்சி எடுக்கிறோமா? கிடைக்காத ஒரு பொருளின் மேல்தான் மக்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். கடைசியில் வேறொருவருக்காக எடுத்து வைத்திருந்த வேதாகமத்தை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பு. இந்த சம்பவத்தை அவர் பலரோடு பகிர்ந்து கொள்கிறார். 4 ஆண்டுகளில் பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி என்கிற சங்கம் ஏற்படுத்தப்படுகிறது. வேதாகமத்தை அச்சிட்டு அனைவரும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சங்கம் துவங்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில் நமக்கு மகிழ்ச்சி இருந்தது என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபை நம்ம ஒருவருக்கும் தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்புள்ள பிதாவே, நம்முடைய இரக்கத்தாலும் கிருபையாகும் எங்கள் கையில் வேதாகமத்தை தந்திருக்கிறேன். அதை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.